நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேபி சுந்தராம்பாளுடைய பாட்டு மோனிகா அடுப்பலா, இது ஒரு அதிசயம், எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். ஆனா தக 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 இந்த பாட்டு மெல்லிஸ் குரலான மோனிகா அவளுடைய செஸ்ட் வாய்ஸ்ல பிரசன்ட் பண்றா. ரொம்ப கிரெடிட்டபிளா இருக்கு. ஆனா இமிட்டேஷனா காணக்கூடாது. இது எப்படி கேட்கறவங்க மேல விழலாம், இது நடக்க போறதுதான் தெரிய போறது. போடுங்கால் போடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 வென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 வென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா
மோனிகா, எஸ் மேம். ஒவ்வொரு கண்டெஸ்டண்ட்டோட இந்த காம்படிஷனில் டாப் 20ஸ்குள்ளே வரத்துக்குள்ள டிஃபைனிங் ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வழியாக ஒவ்வொரு சிங்கர் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் 10 மாதம் அடுத்த வருஷம் நம்ம அந்த சிங்கரை பார்த்தோம்னா அந்த பாட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். இல்லை அந்த பாட்டு நம்ம கேட்டோம்னா அந்த சிங்கர் பாடினாங்க இந்த சாங்குன்னு வரும். பர்சனலி ஃபார் மீ ஐ திங்க் திஸ் இஸ் யோர் சாங், யோர் மோமெண்ட். தேங்க்யூ. மோனிகா, எஸ் சார். அதாவது நார்மல் சாங்கு பாடுறது வேறு, பக்தி மயமாக பாடுறது வேறு. பக்தி வந்து ஒரு ஆவேசமாக மாறி சங்கத்தமிழ் கண்ணதாசன் ஐயா வரிகளை ரொம்ப உச்சரிப்புக்கு நான் வந்து உன்னை பாராட்டுறேன். இந்த மாதிரி சேலஞ்சிங் சாங் எடுக்கும்போது உன்னுடைய த்ரோ உனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. உன் வாய்ஸில் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. பட் ஸ்ருதி அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஃபென்டாஸ்டிக், கீப் இட் அப். தேங்க்யூ சார். என்ன சிரிப்பு மோனிகா உங்களுக்கு? என்ன சிரிப்புன்னு கேட்டேன். நீங்க தானக்கா ஏதோ பண்ணீங்க, அதனால சரி. நான் எதுவும் பண்ணல. பக்தி பாடல் ரவுண்ட்ல சுவாமி நினச்சிட்டு பாடும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் காட் யாரு? எல்லாருமே. எல்லாருமே. சரி, ஃபேவரட் காட் கிட்ட நீங்க வந்து ஒரு விஷ் கேட்கணும், ஒரு வரம் கேட்கணும் அப்படின்னா என்ன வரம் கேட்பீங்க? இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாரும் நல்லா வாழணுன்றது தான் ஆசை. எல்லாருக்காகவும் நீங்க சொன்னீங்க இல்லையா? சரி, எல்லாருமே வந்துட்டு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. இப்போ வெறும் மோனிகாக்காக அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கணும் கடவுள்கிட்ட அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? எங்கள் அம்மா அப்பாவை எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். திரும்பவும் மற்றவங்களை பற்றி பேசிட்டீங்க, அம்மா அப்பாவை பற்றி பேசிட்டீங்க. மோனிகா, உனக்கு உனக்கு என்ன வரம் வேணும்? உனக்கு என்ன நீ இப்போ பார், மனோஜ் சார்ட்ட கேட்குற அவர் சொல்லுவார், சார் உங்களுக்கு ஒரு வரம் சார், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வரம் என்ன கேட்பீங்க சார்? ஒரு மோதிரம் கேட்பேன். பார்த்தியா? சூப்பர். அந்த மோதிரத்தில் ஒரு சக்தி வேணும். அதை தேய்ச்சா அதில் வந்து பிரியங்கா மாதிரி ஒரு பூதம் வரணும். இல்லை போதம் இல்லை, கடவுளே வரணும். கடவுளே வரணும். ஓகே ஓகே. அதுக்கு லிமிடேஷன் இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. அப்படி சிம்பிளாக கேளுமா, வரும்போதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்கலாம். ஸோ பார்த்துக்க, 2 in 1ல ஒரே கல்ல 2 மாங்காய். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எதாவது வரம் வச்சுருப்பீங்களோ அது எதாவது சொல்லுங்கள். வரம்லாம் எதுவும் இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றீங்க. தயவு செஞ்சு உங்கள் இடத்துல போய் உட்காந்துருங்க. தேங்க்யூ.